சத்யா. இன்னைக்கு நீதிமானாக வாழுங்கள். நீதிமானாக எப்படி வாழ முடியும்? நீதிமான் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தேவனுக்கு முன்பாக பாவமே செய்யாதவர்களைப் போல நிற்பதற்கு தகுதியை பெற்றுக்கொள்வதுதான் நீதிமானாவது. அப்படின்னா நம்ம ஒருவருமே நீதிமானாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? பாருங்க, எப்படி நம்மளால நீதிமான் ஆக முடியும்? ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கு தெரியுமா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அடுத்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுன்னு ஒரு வசனம் இருக்கு. அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, கிளீன் பண்ணுது. அப்ப அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து மேல் நம்ம விசுவாசம் வச்சு நம்பிக்கை வச்சு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி சுத்தப்படுத்துகிறார். அப்படி சுத்தப்படுத்தும் போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆனா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அப்ப தொடர்ந்து நம்ம நீதிமானா இருக்கணுமே. பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல நோவான்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். இது கடவுளே அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அப்ப அதே மாதிரி நாமும் கடவுளுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? நீதிமானாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2 பாயிண்ட் நான் சொல்ல போறேன். 1வது பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆபிரகாமை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ கர்த்தரை விசுவாசித்தான் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான். இப்ப தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. நம்மளுக்கு யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அழகா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்பனா தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று அப்படின்னு நம்ம அந்த வசனத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப தேவன் அவருடைய பரிசுத்த வார்த்தைகள் மூலமாக நம்ம கூடவே இருக்கிறார். அப்பனா நாம இந்த பரிசுத்த வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நாம வாசித்து தியானித்து அதன்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அப்படி நம்ம நடத்தணும்னா நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம், விசுவாசம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? அடுத்தது 2வதாக நீதிமானாக இருப்பதற்கு இன்னொரு காரியம் என்னன்னா, சங்கீதம் 105 சங்கீதம் 106 30 31 வசனங்கள் அங்க என்ன போட்டிருக்குன்னா, அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நியாயம் செய்தான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது, அது அவனுக்கு தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு அங்க போடப்பட்டிருக்கு. இப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக ரொம்ப பாவம் செஞ்சுட்டாங்க. அப்ப தேவனுடைய கோபம் அவங்களுக்குள்ள வருது, ஒரு வாதையாக வருது. நிறைய ஜனங்கள் அங்க செத்து போறாங்க. அந்த நேரத்துல இந்த பிணைகாசுக்கு தேவன் பேரில் ரொம்ப பக்தி வைராக்கியம். அதனால அவன் எழுந்து நின்று பாவம் செய்தவர்கள் எல்லாம் அவன் அழித்து போடுகிறான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவன் நியாயம் செய்தான்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் நியாயம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லா காரியங்களும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதற்கு 2 பக்கம் இருக்கும். இப்போ ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குல்ல, பூவா தலையான்னு போடுவாங்க இல்லையா, பார்த்துருப்பீங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம். அப்போ அது மாதிரி எல்லா காரியங்கள்லயும் 2 பக்கம் இருக்கு. நியாயம் இருக்கு, அநியாயம் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வாய்ப்பு வருது. அந்த வேலையை நீங்க லஞ்சம் கொடுத்தோ வேற ஏதாவது கோல்மால் செஞ்சோ நீங்க அந்த வேலையை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நேர் வழியில போய் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணி அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலாம். இது நியாயமாக பண்ணுவது. முதல்ல நான் சொன்னது அநியாயமாக அந்த வேலையை பெற்றுக்கொள்வது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு சொல்றேன். பால்காரர் வீட்டுக்கெல்லாம் பால் ஊற்றுவார் பார்த்தீங்களா?
அப்போ அவர் வந்து அந்த பால்ல தண்ணி சேர்க்காம கொண்டு வந்து விற்கிறாருன்னா அது நியாயமாக பிஸ்னஸ் பண்ணுவது. அதுக்கு பதிலா அந்த பால்ல தண்ணிய ஊத்தி நெறைய பேர் குடுக்குற பால பார்த்தீங்கன்னா, தண்ணியில தான் பால ஊத்தி கொண்டு வர்றாங்களோன்னு இருக்கும் இல்லையா? அந்த மாரி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா, அது அநியாயமாக பிஸ்னஸ் பண்ணுவது. அப்போ எல்லா காரியங்கள்லயுமே வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நியாயமும் இருக்கும், அநியாயமும் இருக்கும். நீங்க நியாயத்தின் பக்கத்தில் நின்று, நியாயமா நடந்துக்கிட்டீங்கன்னா, தேவனுடைய பார்வையில் அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போனா நம்ம தேவனுடைய வார்த்தைய வாசிச்சு, அதன் மேல விசுவாசம் வச்சு, அந்த வார்த்தைகள் சொல்றபடி நம்ம நடக்கணும் ஒண்ணு. அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்கள்லயும் நியாயமாக இருக்க வேண்டும். நியாயம் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செஞ்சு நம்ம இருந்தோம்னா, தேவனுடைய பார்வையில் அது நீதியாக எண்ணப்படும். அவருக்கு முன்னால நம்ம நீதிமானாக இருப்போம். எல்லாருக்குமே நீதிமானா இருக்கணும்னு ஆசை தானே? அப்ப இத ட்ரை பண்ணி பாருங்க. காட் பிளஸ் யூ.